சார், இப்போ நம்ம கமல் அவரை பத்தி பேசும்போது, ஆனா இப்போ அவரோட பொண்ணு ஸ்ருதி ஹாசன் அவங்களும் லோகேஷ் கனகராஜ் அவங்களும் சேர்ந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாங்க. அது பலதரப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்தது சார். ஆல்பமும் பார்த்துட்டு போயிடலாம். அது ஏன் நம்ம ஒரு விரசமான பார்வையில் நம்ம போகணும். ஒரே ஒரு லிப்லாக்கில் அந்த பைல்வான் ரங்கநாதன் குடும்பத்தையும் முடிச்சிட்டான்னு போட்டுங்க. நான் பயப்படுவோம் கிடையாது. ஆனால் ஒரு லிப்லாக்கில் குடும்பம் பிரிஞ்சதுக்கு குடும்பம் பிரியவே கிடையாது. ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு அவுட் ஆஃப் கேமரா அவங்க பேசுகிறாங்க. தயவு செஞ்சு எழுதி எங்களை பிரிச்சிடாதீங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பல டைவர்ஸ்களுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பாதி ஊடகங்கள் தான். அப்படி பார்த்தா இப்ப சுச்சி லீக்ஸ்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய இதுவா போச்சு சார். நீங்க கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டே நீங்க பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்களே. நீங்க ஒரு பெண் சுச்சி பேசின அந்த வார்த்தைகள் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு சீரான மனநிலையில இல்ல அந்த பொண்ணு. அதை பிடிச்சி வச்சுட்டு நீங்க ஊடகங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மனசாட்சி வேணாம். இந்த தனுஷ் அவர்கள் விஷயமே எடுத்துக்கோங்களேன். அவர் பேர்ல சுத்தி எவ்வளோ விஷயங்கள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தான் சார் இருக்கு. சைல்டு லேபர் ஆக்டிவிட்டிக்கு உள்ள போட்டுக்கலாம். முதல் படத்தை எடுத்திருந்தா ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வச்சு படம் எடுத்தானே என்ன லட்சத்தில் இருக்குன்னு நீங்கள் பாருங்க. அந்த படத்தையும் பாருங்க, அந்த படத்தோட இயக்குனரையும் பாருங்க. அவனை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தது அவன் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை அவுட்டு. யார்? தனுஷ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்து தனுஷ், ரஜினி சார். உண்மைமா நான் சொல்றது. அங்க திருத்தத்துக்கு மாமனாருக்கும் தகுதி கிடையாது, அப்பனுக்கும் தகுதி கிடையாது. சார், அப்ப உங்களோட பாயிண்ட்க்கே வரேன் சார். இதே தான் சிவகார்த்திகேயன் அவருக்கும் டி இமான் பத்தியும் பேசினாங்க. ஐலாண்ட் படம் ஓடிச்சா? இமான் சொல்ல குற்றச்சாட்டு சிவகார்த்திகேயன் மறுக்கல. இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. தன் மனைவி இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப டீசெண்டா விலகிட்டாரு. வேற ஒரு திருமணமும் பண்றாரு. ஆனா அந்த குழந்தைகளுக்கு அவருடைய அன்பு செலுத்துறதுக்கு அவர் உரிமை இருக்குல்ல, அதில் இவங்க உள்ள நுழைஞ்சான். அனிருத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ருத் தான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறதுலாம் புதுசு. நான் பேர் வைக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டின்னு எடுத்துங்க. இவங்கெல்லாம் ஒரு பொறுக்கிகளாக இருக்கிறாங்கம்மா சினிமாவை நாசமாக்குறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ நம்ம கமல் அவரை பத்தி பேசும்போது சார், அவர் எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ன்றது நமக்கு தெரியும் சார். ஏன்னா ரஜினி அவர்களாகட்டும் சரி, கமல் அவர்களாகட்டும் சரி, ரெண்டு பேருமே ஒரு பெரிய சுப்ரீமசின்னு கூட நம்ம சொல்லலாம் சார். ஆனால் இப்போ அவரோட பொண்ணு ஸ்ருதி ஹாசன் அவங்களும் லோகேஷ் கனகராஜ் அவங்களும் சேர்ந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாங்க. அது பலதரப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்தது சார். இப்போ மூத்த பத்திரிகையாளராக இது உங்களோட கருத்து என்ன சார் இதை பற்றி? ஆல்பமும் பார்த்துட்டு போயிடலாம். அது ஏன் நம்ம ஒரு விரசமான பார்வையில் நம்ம போகணும். அதுக்கப்புறம் பிரேக்கப் கூட ஆயிடுச்சு இல்லை சார் ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்கு சார். இது ஒரு சினிமா, இது லோகேஷ் கனகராஜ் ஒரு சிறந்த இயக்குனர். சரிங்களா? இது அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி உருவாச்சுன்றது தெரியல. ஆனால் வெளியே வந்துடுச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் இருக்குது. இதுக்கு தெரிய நினைக்கிறேன். ஆமாம் சார். ஸ்ருதி ஹாசனுக்கு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இது வந்தது. ஒருவேளை இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இதை எடுத்து ஏதாவது வெளியிட்டாங்களா, எந்த மாதிரி சூழ்நிலை இதை எடுத்தது, இந்த ஆல்பம் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது திட்டமிட்டு செய்ததா, இல்லை கமலுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை உடைக்கிறதுக்காக பண்ணாங்களா? ஏன்னா உங்களுக்கு விக்ரம் 2 இருக்குது, விக்ரம் 3 இருக்குது. கடைசியாக விக்ரம் 2 கடைசி சீன் என்ன பார்த்தீங்க நீங்கள்? சூர்யா வராருல்ல, ரோலக்ஸன் வராருல்ல, இப்போ விக்ரம் 3 இருக்குன்னு தானே. அதை உடைக்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். சினிமாவில் பல அரசியல் நடக்குதுமா. சினிமாக்குள்ளேயும் அரசியல், பெரிய அரசியல் நடக்குது. சாதி அரசியல் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, எல்லா விதமான அரசியல் நடக்குது. இல்ல கமல்ஹாசன் எல்லாருமே இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே விட்டா போதும். ஒரே ஒரு லிப்லாக்கில் அந்த பைல்வான் ரங்கநாதன் குடும்பத்தையும் முடிச்சிட்டான்னு போட்டுங்க. நான் பயப்படுவோம் கிடையாது. இருளம் போடாதீங்க. ஒரு லிப்லாக்கில் த்ரீஷாவும் அவங்களும் நடிக்கிற அந்த காட்சியை இதனால் குடும்பமே பிரிஞ்சிச்சுட்டான். குடும்பம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குடும்பத்தில் சராசரியாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த மாதிரியான கோபதாபங்கள் இருக்கும், மனமாச்சரியங்கள் இருக்கும், இயல்பாக எல்லாருக்குமே இருக்கும்.
அதுவும் பிள்ளைகள் வளர்ந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்பனும் ஒன்று நினைப்பான், பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பான். உண்மை இது, நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கள் தாத்தாவுக்கு 90 வயசுக்கு மேலே ஆச்சு, எங்கள் அப்பாவுக்கு 67 வயசு. எனக்கு பின்னாடி நீ எப்படா பிழைக்க போகிறேன்னு கேட்டார். எவ்வளோக்கா? 90 வயசு அவருக்கு. எங்கள் அப்பாவுக்கு 67 வயசு, ரிட்டையர் தான் ஆகிட்டார். கவர்மெண்ட் சர்வீஸில் முடிச்சு ரிட்டையர்லாம் ஆகிட்டு வந்து ஒரு 8 வருஷங்க சொல்கிறாரு, எனக்கு பின்னாடி நீ எப்படி பிழைப்போம். அதே வார்த்தையை எங்கள் அப்பா என்ன கேட்டார், எனக்கு பின்னாடி நீ எப்படி பிழைப்ப. நான் இப்போ என் பையன்கிட்ட கேட்குறேன், எனக்கு பின்னாடி நீ எப்படா நீ பிழைக்க போகிறேன்னு. அவன் வேறு பொசிஷனில் இருக்கான். கரெக்ட் தான் சார். ஸோ இது ப்ரொஃபஷனலாக அவன் எங்கேயோ வேறு எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம இன்னும் சொல்லியிருக்கிறோம் அந்த டைலாக். அதே தான் விஜயும் வந்து சாதாரண மனிதர் தான். எஸ்எஸ்சி வந்து என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறார். சார் கரெக்டு தான் சார். அப்போ இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா பரவாயில்ல சார். ஒரு மீடியா லைஃப்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் விமர்சனங்களா பார்க்கப்படும் போது புரிஞ்சுக்கிறது தான். இல்லை இல்லை, நான் இருங்க இங்கே நிறுத்துறவங்கள. இங்கே என்னன்னு கேட்டால் பிரபலமானவர்கள் எல்லாருக்குமே சிக்கல்ன்றாங்க சார். நீங்க எல்லாத்துக்குமே வாழ்த்து நேற்று வரைக்கும் இருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் வந்து என்கிட்ட லிஃப்ட் கேட்டாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம லிஃப்ட் உட்கார வச்சு கூப்பிட்டு போய் விட்டுருவேன். இன்னைக்கு என்னால் உட்கார வைக்க முடியல. ஏன்? பிரபலம் ஆயிட்டா சிக்கல். ப்ராப்ளம் நீங்கள் பலம் நினைக்காதீங்க, பிரபலம் பலவீனம் சார். இப்போ தமிழக நீங்க விஜய் நீங்க எடுத்துறீங்கல்ல, விஜய் வந்து ஒரு லிப்லாக்ன்றது நல்லா தெரியும், ஒரு நடிகன் தெரியும், அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுதான் திருமணமே பண்ணிக்கிறாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு காதல் திருமணம் தான் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து ஒரு லிப்லாக்ல குடும்பம் பிரிஞ்சிச்சுட்டான். பிரிஞ்சதுக்கு குடும்பம் பிரியவே கிடையாது, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போ பிரிஞ்சுதான் சார் பேசப்படுது. ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. மனமாச்சரங்கள் இருக்காது. இப்போ நான் கூட ஒரு வாரமா என் ஒய்ஃப் கிட்ட பேசுறதே இல்லை. பிரிஞ்சுட்டேன்னு அர்த்தமா? அப்படியா இருக்கு திருமண பந்தன்றது? பேசலாமா? திருமண பந்தத்தை பற்றி பேசலாமா? அவ்வளோ ஈஸியாக சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே விஜய் நினச்சாலும் விலக முடியாது, அவங்க நினச்சாலும் விலக முடியாது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க சினிமா நடிகர்னா ஈஸியாக வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறான். அப்படிதானே சார் இருக்கு. கரெக்ட் தான். ஆனால் நான் என்ன நீங்கள் இந்த கேள்வி கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாரு. அப்போ பல உத்திகளை கையாளுறாரு. அப்படி ஒரு உத்தி தான் வந்து ராதிகாவை கல்யாணம் பண்ணது. விஜயகாந்த் வந்து காதல் முறிவு ஏற்படுது. அப்போ வந்து இவர் உள்ள நுழைகிறாரு. அவரை வந்து அப்போ அவருடைய முதல் மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணுறது ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. அப்போ முதல் மனைவி இப்போ சாயா அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் வந்து பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க. அந்த டீமில் நான் கூட இருக்கிறேன். அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க, தயவு செஞ்சு அவுட் ஆஃப் கேமரா அவங்க பேசுகிறாங்க, தயவு செஞ்சு எழுதி எங்களை பிரிச்சிடாதீங்க. எப்படி எழுதி எங்களை பிரிச்சிடாதீங்க. அவன் பிரிஞ்சு போகிறன்னு முடிவு பண்ணிட்டான், பிரிஞ்சுட்டான்னு வச்சுங்க, அவங்க ஒரு தீர்மானத்தில் இருக்கிறான்னு வச்சுங்க. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை எழுதி பிரிச்சிடாதீங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பல டைவர்ஸ்களுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஊடகங்கள் தான். பேசி இப்போ தனுஷால் பல குடும்பங்கள் பிரிஞ்சது உண்மை. அதை பேசி அந்த 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 பிரிவை வந்து எக்ஸ்பான்ஸ் அதை கொஞ்சம் இன்னும் விரிவடை செஞ்சதுன்னா பயில் வந்தாங்க. அப்படி பார்த்தா இப்ப சுச்சி லீக்ஸ்ன்றது எவ்வளவு பெரிய வந்து ஒரு பெரிய இதுவா போச்சு சார். நீங்க கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டே நீங்க பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்களே. நீங்க ஒரு பெண் சுச்சி பேசின அந்த வார்த்தைகள் நீங்க பார்த்தீங்களா? நீங்க பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சீரான மனநிலையில இல்லை அந்த பொண்ணு. ஆனால் வாயை போட்டு கிளறி அதுக்கிட்ட இருந்து இன்னும் வார்த்தைகளை வர வச்சு நீங்கள் நல்லா அவங்களுடைய பேட்டியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஊடகங்கள் காசாக்கிடுச்சுமா அவங்க பேசுனதை. அதில் உண்மையே கூட இருக்கட்டுமே, ஒரு 50% உண்மை இருக்கும். ஆனால் அதை எழுதி அவங்கள பேசி ஒரு சீரான ஒரு மனநிலையில் சமநிலையில் இல்லை அவங்க. அந்த பேச்சே தெரியும். அவங்களுடைய பூர்வீக வாழ்க்கை என்னன்றது பாருங்கள். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்தவங்க. தனிமையில் வாழற பொண்ணு. கணவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெய்ஸ். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் அந்தந்த வழியை சுமக்கும் போது தான் தெரியும். அவர் இல்லைன்னு மறுக்கட்டும் வேற விஷயம். ஆனால் அவங்க சொல்றாங்கல்ல, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தெரியாதுமா தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவன்றது. எங்க வேணாலும் ஏமாத்தலாம், மனைவி கிட்ட ஏமாற்ற முடியாது தெரியுங்களா? அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு மறுக்கல. அவன் அந்த நிலைப்பாட்டில் அவன் சரியாக கூட இருக்கட்டும். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி மன வாழ்க்கையில் வராமல் இருந்தால் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு இருக்கணும், உண்மையை சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதுதான் நேர்மையான திருமணம். சரிங்களா? அந்த வகையில் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா சரியில்லை,
கூட பிறந்த தங்கச்சியும் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை. இந்த சைடில் வந்து கணவனும் இப்படி ஆயிட்டான். ஒரு கணவன் தான் அப்படி ஆயிட்டானா, ரெண்டாவது நம்பி வந்து இவனும் ஆயிட்டான். அப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொட்டுது, அப்படியே கொட்டுது. அதை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊடகங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. மனசாட்சி வேணாம். நல்லா தெரியுது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சீரான ஒரு மனப்பக்குவம் மனநிலை இல்லைன்னு நல்லா தெரியுது. சமநிலை தரணும். இது பைத்தியம்னு சொல்லக்கூடாது, அது பைத்தியம் கிடையாது, ஒரு எமோஷன், ஆதங்கம். இது சொன்னால் ஒன்று சொல்லணும், பைத்தியம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம், பைத்தியம் கிடையாது. நீங்கள் இதை கூட புரிஞ்சிக்காம ஊடகங்கள் போயிட்டு கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கும்? கணவன் மனைவி பிரியறதுக்கு இங்கே பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நடிகர்கள் மட்டுமே கிடையாது, இங்கே நடிகர்னால பேசப்படுது, எத்தனையோ விவாகரத்துகள் நடக்குது, எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. அதுதான் சார் இப்ப நான் கேட்க வரேன். இப்போ வந்து இப்போ இந்த தனுஷ் அவர்கள் விஷயமே எடுத்துக்கோங்களேன். அவர் பேர்ல சுத்தி எவ்வளோ விஷயங்கள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தான் சார் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆக்ட்ரஸும் பிரிஞ்சதுக்கான காரணம் அவரு, அவங்க அப்பா அம்மா வந்து உண்மையான அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம். இப்போ தன்னோட ஒரு வீடு நான் வாங்கிட்டேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்களை காலி பண்றதுக்கு அடியால வச்சு மிரட்டுறதுன்றது ஒரு ரீசன். அதே போயஸ் கார்டன்ல வீடு வாங்கிட்டேன்னு இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு சர்ச்சையில் அவரும் மாட்டிக்கிட்டே தானே சார் இருக்காரு. இதனோட சுச்சி லீக்ஸு. இப்போது நீங்கள் தனுஷோட கெரியரை பாருங்கள். முதல்ல ஒரு 17-18 வயசில் அவர் நடிக்க வந்துட்டார். இதுதான் உண்மை, சரிங்களா? சைல்டு லேபர் ஆக்ட்லேயே தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். முதல் படத்தை எடுத்திருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமை இதோன்னு ஏதோ ஒரு படம், சரிங்களா? துள்ளுவதோ இளமை ஏதோ சார் ஏதோ ஆமாம் கரெக்ட், துள்ளுவதோ இளமை. அது அவங்க அப்பா தான் எடுத்தார். ஒரு அப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளையை வச்சு படம் எடுத்தானே என்ன லட்சத்தில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த படத்தையும் பாருங்கள், அந்த படத்தோட இயக்குனரையும் பாருங்கள். அங்கே வந்து கண்ட்ரோல் கிடையாது, யாரும் எடுக்கவும் மாட்டாங்க, அப்படி ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்க. இதே வந்து எஸ்எஸ்சி வந்து விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தார், நாளைய தீர்ப்புன்னு எடுத்தார். சின்ன பிள்ளையார் நடிச்சதுலாம் வெற்றின்னு பார்த்தோம்னா சின்ன விஜயகாந்த் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி எடுத்தார். நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க ஒரு புரட்சியை பேசக்கூடிய ஒரு இளைஞராக தான் அந்த படத்தை நடித்தார். இந்த பையன் நடித்த படத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இயல்பாகவே அவங்க சுற்றி நடக்கிற விஷயங்களே இப்படி தானமா இருக்குது. அவனை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தது அவன் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை அவுட்டு. யார்? தனுஷை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு நீங்கள் ஒரு கிளாஸை தண்ணி கூட பிரிஞ்சவங்க பட்டியல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறது யார் பண்ணணும்? அப்பா பண்ணணும். அப்பா படம் எடுத்த முதல் படத்தை எடுத்து பாருங்கள், அவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாமனார்கிட்ட வாங்க, அந்த காலத்து தனுஷ், ரஜினி சார். உண்மைமா நான் சொல்கிறது, நீங்கள் நிறைய எடுத்து பேசணுமா? அவரே ஒத்துக்குவார். நீங்கள் தனியாக கூப்பிட்டுக்கலுங்க, ஆன் கேமராவில் தனியாக கூப்பிட்டுக்கலுங்க. சார் உங்களை அந்த காலத்து ஜெய்சங்கர் சேகோரா சொன்னார், நீங்கள் அந்த காலத்து தனுஷாமன் கேட்டினா அவர் சொல்லுவார் எத்தனை ராத்திரி 11 மணிக்கு எத்தனை கதவை தட்டினார், எத்தனை குடும்பம்லாம் பிரிஞ்சு போச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா இல்லை, வெறும் கிசு மட்டும் ஒரு கட்டம் கட்டி ஒரு ஸ்டாரை போட்டு ஒரு பத்திரிகையில் ஒரு பகுதியில் வரும், கடந்து போயிடுவாங்க. ஏன்னா தினத்தந்தியில் சிட்டுக்குருவி பதிலில் வரும், அதுலேயும் பேர் வராது, சூப்பரான நடிகர்னு வரும், அது சூப்பர் ஸ்டாரு. இப்படி வந்து மீடியாக்கள் வந்து டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி இருக்கிறதுனால பளிச்சுன்னு வெளியே தெரியுது. அது தனுஷ் சிக்கி தவிக்கலாம் ஒன்றும், அவன் அடுத்த ஆளை தேடிட்டு இருப்பான் என்னாலும். இது உண்மை தானே. இன்றைக்கி எப்படி நான் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுவாங்க, இந்த ஒரு பழமொழி இருக்குது, வீட்டில் திருந்தாங்கன்னா ஊரில் திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, புரியுங்களா? இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் அந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ரோட்டில் அடிக்கிறாங்க, ரோட்டில் அசிங்கப்படுத்தும். அந்த மாதிரி தான் கேட்டினா நீங்கள் வீட்டில் வந்து திருத்தணுமா? யாராவது ஒருத்தர் திருந்தணும். அதாவதுன்னா ஒரு பெரியவங்க, இப்போது அந்த குடும்பத்தில் பெரியவங்க யாருன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு புத்திமதி சொல்லுவாங்க, திருத்துவாங்க. அங்கே திருத்தத்துக்கு மாமனாருக்கும் தகுதி கிடையாது, அப்பனுக்கும் தகுதி கிடையாது. இப்ப இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சார், ஹீரோவா அப்படின்னு. யார் கொண்டாடுறாங்க? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுதான் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு இல்லை, என்ன படம் வந்துச்சு? கேப்டன் மில்லர் படம் அவுட்டு. அடுத்த படம் ஒரு அவுட் ஆயிடும், முடிஞ்சிருச்சு. இங்க எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. ஆனா அவர் தான் சார் பாலிவுட்லயும் நடிக்கிறாரு, ஹாலிவுட்லயும் நடிக்கிறாரு. அது இப்போ நீங்க அடுத்து இப்போ நான் சொல்லிட்டேன்ல, கேப்டன் மில்லர் அவுட் ஆயிடுச்சுல, அடுத்த படம் பாருங்கன்ற நான். அடுத்த படம் அவுட் ஆயிடுவார், இமேஜ் காலியாகுது. நீங்க ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அந்த ரசிகர். சார் அப்போ உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன் சார். இதே தான் சிவகார்த்திகேயன் அவருக்கும் டி இமான் பத்தியும் பேசினாங்க. அயலான் படம் ஓடிச்சா? அயலான் படம் ஓடிச்சான்னு கேட்குறேன். இப்போ எதுக்கு வந்து சீமானை போய் பார்க்க போனது எதுக்கு சொல்லுங்க? இப்போ எல்லாருக்கும் ஒரு அரசியல் பின்புலம் தேவைப்படுது படம் ஓடுறதுக்கு. எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? எந்த நிலைமைக்கு வந்துட்டா பாருங்க. ஏன்னா சாதிய பார்வையில் படம் பார்க்கப்படுது. நான் நேற்று தான் சொன்னேன்,
சிவகார்த்திகேயன் சீமான் பார்த்தது சீமானுக்கு மைனஸ். ஏன்னா இமான் விஷயம் வந்து நான் பேசும்போது ஒரு மீடியாவில் பேசும்போது 6 லட்சம் பேர் பார்த்தாங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் இமானுக்கு ஆதரவாக நான் பேசினேன். அந்த 6 லட்சம் பேர் எப்படி போச்சுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தாக்கா பார்த்தா எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிருக்கு. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி உள்ள நபர்கள். சார் இதில் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார்? இப்போ புரியுதுங்களா? சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் எல்லையை தான்ட்டார். அவர் மறுக்கவே இல்லை அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை. இமான் சொல்ல குற்றச்சாட்டை சிவகார்த்திகேயன் மறுக்கலை. இன்னைக்கு வரைக்கும் மறுக்கலை. ஆனால் அவருக்கு 3வது குழந்தையும் பிறந்து அவருக்கு 3வது குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய அவர் கொஞ்சலாம். ஆனால் வந்து இமான் வந்து அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்களை கொஞ்சக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டார். அங்கே தான் சிக்கல் வந்துச்சு. அங்கே தான் வந்து சிக்கல். நீ 3வது இல்லை, நீ இன்னொரு 4 குழந்தை கூட பெற்றுட்டு நீ கொஞ்சடா. இன்னொருத்தன் அவன் வந்து டைவர்ஸ் பண்ணாலும் வந்து பார்த்தா டைவர்ஸ் பண்ணதுக்கே நீ தான் காரணன்றான். அந்த குழந்தைகளை போய்ட்டு அவன் வந்து கொஞ்சத்துக்கு உரிமை இருக்குது ஒரு அப்பாவுக்கு. அந்த குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சான் இல்லையா, அங்கே தான் சிக்கலாச்சு. அப்போ தான் அவர் பேச ஆரம்பித்தார். இமான் வந்து ரொம்பவும் ஜென்டலாக இருந்தார். தன் மனைவி வந்து இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறான்னு சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப டீசெண்டாக விலகிட்டாரு. வேற ஒரு திருமணமும் பண்ணுறாரு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து அவருடைய வந்து அன்பு செலுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல, அதில் இவன் உள்ள நுழைஞ்சான். புரியுதுங்களா? சிக்கல் அங்கே தான் ஆச்சு. அதனால வந்து அயலான் படம் ஊற்றிக்கிச்சு. எழுதி வச்சுங்க, அடுத்த படம் ஊற்றிக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சிவகார்த்திகேயன், அனிருத், தனுஷ் இவங்க எல்லாருமே ஒரே கேங் மாதிரி தான் பார்க்கப்படுறாங்க. இப்போ நல்லா கேளுங்க, இசை வந்து யார் இசையமைச்சாருன்னு கேட்டு அது இளையராஜா காலத்தோட போயிடுச்சு. இப்போ வந்து அனிருத் மியூசிக்கா இல்லை யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கெல்லாம் பார்க்கல. இளையராஜாவோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. மியூசிக் பாட்டு கேட்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் கேட்கலாம். பாட்டு நல்லா இருந்தால் கேட்கலாம். இது யாரு சொல்லிட்டு. முன்னாடி அப்படி கிடையாது. இளையராஜா அதை உடைச்சார். இளையராஜா மியூசிக்னா முதல்ல உள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இசையை ரசிப்போம். அது நல்லா இருந்தாலும் ரசிப்பான், நல்லா இருந்தாலும் ரசிப்பான். அப்படி ஒரு பக்குவத்தில் வச்சுருந்தார் இளையராஜா. இங்கே அப்படி கிடையாது. ஆனால் அனிருத்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிருத்து. கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு உங்களுக்கு. அனிருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிருத் தான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறதுலாம் புதுசு. நான் பேர் வைக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டின்னு எடுத்துங்க. போட்டுங்கம்மா, நீங்கள் போட்டுட்டேன் சார். அவ்வளோதான். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பொறுக்கிகளாக இருக்கிறாங்கம்மா சினிமாவில். சினிமாவை நாசமாக்குறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமானா வந்து நடிகர்கள்னால் ஒரு கண்ணியமானவர்கள்னு சொல்லிட்டு எதனா எடுத்துக்க முடியுதா? இப்போது கடந்த காலத்தில் இருந்துச்சு, எவ்வளோ பேர் வந்து நடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் சினிமாவில் ஒரு மரியாதை இருக்கும். காலப்போக்கில் வந்து கேட்டால் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து ஒரு டைவர்ஸ் பிரச்சனை வருதுன்னா கூட உதாரணத்துக்கு வந்து நடிகர்கள் எடுத்துக்கிறாங்கல்ல இன்றைக்கி. அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்போ நீங்கள் தானே வந்து ஒழுக்கத்தை வந்து என்ன சொல்ற கற்பிக்கிற இடத்துல இருக்கிறீங்க சார். இப்போ இதில் வந்து இது முடிஞ்சு போன விஷயம் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் இல்லை, இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் இந்த படம்லாம் வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. ஆமாம் சார். அப்போ இதே பாணியில் தான் இப்போ ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்களதும் வந்து ரொம்ப பெரிய. நீங்கள் இப்போ நீங்கள் விவாகரத்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னு அதை பாருங்களேன். நீங்கள் சொல்லி ஜிவி பிரகாஷ் சொல்கிறீங்களா, இவங்க 2 பேரும் என்ன சேர்ந்து தகவல் கொடுத்தாங்க? வித்தியாசமாக இருக்குது தகவல். அது சொல்லுங்கள். என்ன? நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் மியூச்சுவலாக தான் வந்து. யாராவது ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி யாராவது சொல்லுவாங்க? அதே தானே சார் தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும். என்னன்னா என்ன விஷயம் கேட்டால் 2மே பொறிக்கிங்கன்னு அர்த்தம். இது புரியலையா நீங்கள் உங்களுக்கு இன்னும்? மீண்டும் அடுத்த ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சார். நன்றி.